இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் 1980ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்தபோது தமிழகத்திற்கு வந்தார். முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இளவரசர் சார்லஸை வரவேற்று அவருடன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். புரட்சித் தலைவரின் ரோஜா நிறத்தையும் வசீகரத்தையும் பார்த்து இங்கிலாந்து இளவரசரே அசந்து போனார். பிறகு அப்போது அமைச்சராக இருந்த திருநாவுக்கரசர் காரில் சென்றபோது புரட்சித் தலைவரின் வசீகரத்தை பற்றி புகழ்ந்து கூறி, அவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவரா என்று இளவரசர் சார்லஸ் கேட்டிருக்கிறார். அதற்கு அமைச்சராக இருந்த திருநாவுக்கரசர், புரட்சித் தலைவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை என்றும் அவரது குடும்பத்தின் பின்னணியையும் சார்லஸிடம் தெரிவித்தார். விவரமறிந்து வியந்து போன சார்லஸ், இப்போது இல்லை என்றாலும் போன ஜென்மத்தில் புரட்சித் தலைவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்திருப்பார் என்று திருநாவுக்கரசிடம் கூறியிருக்கிறார். இங்க பாருங்க, சார்லஸுடன் புரட்சித் தலைவர் உட்கார்ந்து இருக்கும் தோரணையை பாருங்கள். இளவரசர் சார்லஸ் ஒரு அரசு உயர் அதிகாரி போல இருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சக்கரவர்த்தி போல இருக்கிறார்.